ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் வந்து டெய்லி வேஜஸ், அதாவது தினக்கூலி வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விடுறோம் அப்படிங்கிறப்போ எவ்வளோ ரேட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா வந்து சிவில் லேபர் ஒர்க் மட்டும் பார்த்துடலாங்க. சிவில் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி வேஜஸ் தினக்கூலி பார்த்திங்கன்னா வந்து மேசனுக்கு வந்து 900லேருந்து 1000 வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இதே வந்து மேசன் ஹெல்ப்பராக இருக்காங்க, ஒரு ஆம்பளையால் கூலியாக இருக்குது அப்படிங்கிறப்ப 650லேருந்து 700 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபீமேல் ஹெல்ப்பராக இருக்காங்க அப்படிங்கிறப்ப 400லேருந்து 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா சில இடங்களில் குறைச்சி பண்ணியிருக்காங்க, சில இடங்களில் வந்து கூட்டி வாங்கிட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வந்து 900 இந்த மாதிரி ரேஞ்சிலோட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே நம்ம வந்து சிட்டி சைடு போகிறோம் அப்படிங்கிறப்ப 1100 200 இந்த மாதிரிக்கெல்லாம் மேசன் கூலியை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ப்ளேஸை பொறுத்து, அதே மாதிரி ஆள்களுடைய டிமாண்டை பொறுத்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து மொத்தமாக விடுறோம், டெய்லி வேஜஸ் விடாமல் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் விடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரிங்கோட சேர்த்து 450லேருந்து 500 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரிங் இல்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 350லேருந்து 450 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து சில இடங்களில் 400 ஸ்டார்டிங் ரேஞ்சிலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில இடங்களில் 500 ரூபாய்க்கு அதிகமாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரிங்கில் வந்து பார்பெண்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு கூலி வந்து 800லேருந்து 900 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதே நம்ம சென்ட்ரிங் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விடுறோம் அப்படிங்கிறப்ப 120லேருந்து 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதே நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் குறைச்சி பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறப்ப பார்த்திங்கன்னா வந்து அந்த சென்ட்ரிங் மெட்டீரியல் வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து கீழ் ஃப்ளோர் விட மேல் ஃப்ளோருக்கு வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரிங் ரேட்டுமே பார்த்திங்கன்னா வந்து முதல்ல வந்து ஒரு 120 இந்த மாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்சிலே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 120க்கு மேலே தான் எல்லோரும் வந்து மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து பெயிண்டிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து டெய்லி வேஜஸ் தினக்கூலி வந்து 700லேருந்து 900 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதே நம்ம வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் விடுறோம், மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டு ஒர்க்கெலாம் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 50 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோட் வந்து ஒயிட்டு வந்து உள்ளே வந்து கவர் ஆயிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கோட்டு பட்டி, ஒரு கோட் வந்து ப்ரைமர், 2 கோட்டு எமல்சன் வந்து பண்ணி தந்துடுவாங்க. இதே நம்ம வெளியில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து 2 கோட்டு ஒயிட் வரும், ஒரு கோட்டு ப்ரைமர், 2 கோட்டு எமல்சன் இந்த மாதிரி வருங்க. இதை சில இடங்களில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கில் டெய்லி வேஜஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு வந்து தினக்கூலி. இதே நம்ம வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் விடுறோம் அப்படிங்கிறப்போ லேபர் கான்ட்ராக்டாக விடுற எலக்ட்ரிக்கல் மட்டும் அப்படிங்கிறப்போ ஒரு 30 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20-25 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்து இப்போ பார்த்திங்கன்னா 30-35 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதே நம்ம ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ப்ளம்பிங் ஒர்க் வந்து சில இடங்களில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில இடங்களில் வந்து ரன்னிங் ஃபீட்டில், அதாவது எவ்வளோ லென்த்துக்கு பண்ணுறோம் ப்ளம்பிங் ஒர்க்கு அதை பொறுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30லேருந்து 35 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்பைண்டாக பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ரெண்டுமே சேர்த்து ஒரே ஆள்கிட்ட விடுறோம் அப்படிங்கிறப்ப 60லேருந்து 70 ரூபா வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து போன இயரோட கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. போன இயரில் பார்த்திங்கன்னா 45-50 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது, அதிகபட்சமாக 55 வரைக்கும் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 60-70 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்பெண்டர் ஒர்க்கில் டெய்லி வேஜஸ் பார்த்திங்கன்னா கார்பெண்டருக்கு 800 ரூபாயிலேருந்து 1000 வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸோ இதே நம்ம வந்து கான்ட்ராக்ட் பேஸில் விடுறோம் அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஏரியாவில் வந்து நம்ம மர வேலைகள் பண்ணுறோமோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு 160லேருந்து 220 ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைல் லேயிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 22 ரூபாயிலேருந்து 27 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ போன இயர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 இந்த ரேஞ்ச் வந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஒரு 18 இந்த மாதிரி வந்து அப்படி படிப்படியாக வந்து 22லேருந்து 27 ரூபா வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து டைல் மட்டும்தான் கவர் ஆகும், அதில் நோசிங்க்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நம்ம ஸ்டேர் கேஸில் இல்லை மற்ற இடங்களில் ஒட்டுற வெளிப்புறத்தில் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா வந்து தனித்தனியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரைனெட்டில் நோசிங் பண்ணுறோம், இல்லை கடப்பை கல்லுக்கு அதில் நோசிங் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வரக்கூடிய டைல் லேயிங் மட்டும்தான் இந்த அமௌண்ட். இதே நம்ம எலிவேஷன் ஓட்டுறோம் அப்படிங்கிறப்ப இதுக்குமே டைல் லேயிங் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து 22 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 24 ரூபா 25 ரூபா இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா கிரில் ஒர்க் பார்த்தலாம். கிரில் ஒர்க்கில் மைல்டு ஸ்டீலாக இருந்தால் ஒரு கேஜிக்கு வந்து 140லேருந்து 180 ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து கேஜி வைஸ் தான் வந்து கிரில் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் ஒரு கேஜிக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து பேவர் பிளாக்கு கூலி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே வந்து ரப்பர் மோல்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப 70 ரூபாயிலேருந்து 90 வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதாவது லேபருடைய அவைலபிலிட்டி எந்த ஏரியாவில் பண்ணுறாங்க, சிட்டியில் பண்ணுறோமா இல்லை வந்து அவுட்டர் ஏரியாவில் பண்ணுறோமா அதை பொறுத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஏரியா பண்ணுறோம் அதை பொறுத்துமே வந்து இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு குறைவான ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறோம், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரி குறைவான
அதிகமான ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒர்க்கோட காஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இதே நம்ம பெரிய அளவில் பண்ணுறோம், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே சிவில் ஒர்க்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து குறைச்சி கூட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.